ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும். வளகாப்பு ஃபங்க்ஷனில் பாதி வீடியோ இருந்துச்சு, அதான் அதை எடுத்து போடலாமேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ. முதல் எடுத்துமே மேட்சிங்காக அமைஞ்சிருக்கும். அவங்க வந்து எனக்கு அண்ணி முறை தான் வரும். அதுக்கப்புறம் இது வந்து தங்கத்தோடைய, அதாவது என் தம்பி பொண்டாட்டியோடைய அக்கா வந்து 2 பேரும் உண்டு. இதில் வந்து மூத்த அக்கா அவங்க. இது வந்து எங்கள் பார்த்திபன் அவங்களுடைய ஒய்ஃபு. இன்னும் இது இப்போ வர்றது ஃபுல்லுமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக வருவாங்க பாருங்களேன். ஏன்னா எல்லாம் எங்கள் செட்டு, இதெல்லாம் இவங்க எல்லாருமே எங்கள் செட்டாக வருவாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே ஜாலி அடிச்சுட்டு நல்லா கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோமா. அந்த பேசிக்கிட்டே இருக்கிறதுல தான் அவள் சிரிச்சுக்கிட்டே அங்கே இது பூவெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் அந்த குட்டி இருக்கே, எம்மோ சரியான அடம். உட்கார வச்சா உட்காரவே மாட்டேன்ட்டான். சரின்னு சொல்லிட்டு ஒரு இது சாக்லேட் கொடுத்தாலும் இந்த சைடு திரும்பவே மாட்டேன்ட்டான். எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாகவும் வந்துச்சு. அதே நேரம் இப்படி அழுதுகிட்டே இருக்கானே குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து நல்லா க்யூட்டாக அமைதியாக உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அவள் இப்போ உட்காந்துருப்பா பாருங்களேன். இது வந்து எங்கள் செல்ல பிரியான்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவும் எங்கள் தம்பியோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதுவும் வேறு எங்கள் அத்தை பொண்ணு. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவள் தான் எங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாள். இப்போ அங்கே தான் கோயம்புத்தூரில் தான் என் அக்கா பையன் வந்து படிக்க போகிறானா. அதனால் இனிமேல் நீங்கள் அடிக்கடி வருவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவள் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறா. அதனால் எங்கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் அண்ணி எல்லோரும் வந்து வளையல் போட்டாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து போடவும் எல்லாத்துலேயும் நல்லா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணும் எங்கள் அண்ணி பொண்ணும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. எந்த ஒரு சினுங்களும் இல்லாமல், எந்த ஒரு அதட்டலும் இல்லாமல் அது பாட்டில் உட்காந்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு கேரக்டர் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வேறு எந்த வேலையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. யாரையும் வாங்கணும்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரம் நீங்கள் இருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ ஜாலியான வயசு இல்லை அது. அந்த வயசு இல்லைன்னு சொல்லி இப்போ எனக்கு கொஞ்சம் தோணுது. எதை பற்றியும் அலட்டிக்காமல் அது பாட்டில் உட்காந்துருந்தாங்களா. எனக்கு ஜாலியாச்சே, நம்ம இப்படி உட்கார முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நானும் பெருசாக வேலைலாம் செய்யலை. ஆனால் வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும் தெரியுமா, அதுவே ஒரு வேலைன்னு சொல்ல முடியாது. அது வந்து சந்தோஷம்தான். இருந்தாலும் அந்த வயசுக்கு தகுந்தாப்பில் நம்ம பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி மாறுது, நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகுது அப்படிங்கிறது நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய விஷயத்தில் எங்கள் அம்மாவை நான் வந்து சொல்லுவேன், ஏம்மா இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ அதே விஷயத்த நான் செய்கிறேன். அப்படிங்கும் போதே எனக்கு வந்து தோணுது, ச்சே நம்ம அம்மாக்கிட்ட இப்படி சொன்னோமே, இப்போ நம்மளே அதே மாதிரி இருக்கோமே அப்படின்லாம் தோணுது. அப்புறம் நான் சந்தனம் வைக்கிறதுக்கு வந்தேன். நான் வந்து வளையல் போட முடியல. ஏன்னா வளையல் அதுக்குள்ளே எல்லாத்தையும் எண்ணிட்டாங்க. நான் தான் எண்ணினேன் லாஸ்ட்டு சொல்லப்போனால். அதுக்கனால சரி எங்கள் அத்தை போட்டாங்கல்ல, அதனால் நான் வந்து சும்மா சாதா வளையல் போடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்பவும் பக்கத்தில் எங்கள் பிரியா இருந்தால அவளுக்கு நான் போட்டுட்டு, அவளுக்கு போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் போய் தான் வந்து அவளுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து விடுறதுக்காக வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போய் விட்டோம். அடுத்த இதில் வந்து நான் அதை காமிக்கிறேன். ஏன்னா அந்த இதை வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் மண்டபம் பார்த்திங்களா எவ்வளோ காலியாகிடுச்சின்னு, அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.